அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் HTML பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ பார்த்துருக்கோம். இந்த 3வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Pங்கிற ஒரு டேக்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து நோட்பேட் ++லேருந்து எப்படி HTML ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதே மெத்தடில் இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு நோட்பேட் ++ உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே இருக்குன்னு தெரியல, இல்லை நோட்பேட் எங்கே இருக்குன்னு தெரியலனா இந்த சர்ச் ப்ரோக்ராம்லேயே டைப் பண்ணலாம். நீங்கள் இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதிலே டைப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நோட்பேட்னு டைப் பண்ணால் போதும். நம்மள்ட்ட என்னென்ன நோட்பேட் இருக்கோ, அதாவது நோட்பேடு ப்ளஸ் நோட்பேடு ++ என்னென்ன இருக்கோ எல்லாமே காட்டும். நோட்பேட் அப்படின்னு கொடுத்தோன்னு வருது பாருங்கள். நோட்பேட் இருக்குது, அது மாதிரி நோட்பேடு ப்ளஸ் 2 வச்சுருக்கேன். நோட்பேடு ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டரில் உள்ளது தான். நோட்பேடு ++ மட்டும் என்ன செஞ்சுருக்கேன், நான் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நோட்பேட் ++ கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்தோன்னா நீங்கள் ஃபைலில் போய் நியூ கொடுத்துங்க. ஃபைலில் போய் நியூ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி Pங்கிற ஒரு டேக் ஒன்று இருக்குது. அதாவது Pன்னு என்னென்னா பாராகிராஃப். அதாவது HTMLல எப்படி ஒரு பாராகிராஃப் என்ட்ரி பண்ணுறது. இப்போ பாராகிராஃப்னா என்ன, ஒரு 2 லைனோ 3 லைனோ 4 லைனோ இருக்குது. அது மட்டும் ஒரு பாராகிராஃப் வேணும். அடுத்த ஒரு 5-6 லைன் பாராகிராஃப் வேணும். இந்த மாதிரி பாராகிராஃப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த Pங்கிற டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. HTMLனு கொடுத்துங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அடுத்து நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துங்க, ஹெட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி /ஹெட்னு கொடுத்துட வேண்டியது. இந்த ஹெட்டுக்கும் /ஹெட்டுக்கும் இடையில உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டைட்டில்னு அடிப்பீங்க. அதே மாதிரி /டைட்டில், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதை கொடுத்துருங்க. கொடுத்து டைட்டிலில் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ட்ரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்படி என்ட்ரி பண்ணி வச்சுக்கிங்க. இப்படி என்ட்ரி பண்ணதான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது ஹெட்டுனா ஹெட்டு க்ளோஸ் பண்ணணும், டைட்டில்னா டைட்டில் க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்னாலும் கொடுத்துங்க. இதில் பாராகிராஃப்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாராகிராஃபை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், டைட்டில் பாராகிராஃப், எப்படி பாராகிராஃப் என்ட்ரி பண்ணுறது பார்க்க போகிறோம். அடுத்தது உங்களுக்கு என்ன டேக் வரும்னு உங்களுக்கு தெரியும். பாடி, அதே மாதிரி /பாடி கொடுத்துருவீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது இப்போ இதுக்கு இடையில நம்ம என்ன எழுத போகிறோம்னா பாராகிராஃப் இது பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்துருப்போம், H1 H2 H3 யூஸ் பண்ணி எழுதிருப்பீங்க. அது ஹெட்டிங் லைன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பாராகிராஃப் எப்படி. அப்போ டேக் ஓப்பன் பண்ணிங்க, Pன்னு கொடுத்துங்க. பாராகிராஃப் Pன்னு கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே என்ன வேணுமோ லைன்ஸ் என்ன என்ட்ரி பண்ணிங்க. திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு HTML கிளாஸ், சும்மா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த பாராகிராஃபை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ இது ஒரு பாராகிராஃபாக வரும். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பாராகிராஃபு P கொடுக்குறேன். வெல்கம் டு மை ஆல் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதையும் ஒரு Pன்னு கொடுத்துருக்கேன், /Pன்னு கொடுத்துட்றேன். இது ஒரு பாராகிராஃப். ஓகேங்களா. அப்போ இது ஒரு பாராகிராஃபு. அதே மாதிரி இந்த 2 பாராகிராஃபு என்ட்ரி பண்ணியிருக்கேன். சும்மா ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். பாராகிராஃப் என்னென்னா P கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதே மாதிரி க்ளோசிங் கொடுத்துருந்தேன், /Pன்னு கொடுத்துருந்தேன். இப்போ 2 பாராகிராஃப் இது பண்ணியிருக்கோம். பாடி கொடுத்தாச்சு. அதே மாதிரி HTML கொடுத்து க்ளோஸ் பண்ணணும், /HTML. வருது பாருங்கள், இந்த HTன்னு அடித்தோன்னு இந்த டேக் மேலே வருது பாருங்கள். ஜஸ்ட் என்ட்ரு தட்டிங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கும். அதான் ஒரு ஃபெசிலிட்டி. இதில் இந்த நம்பர் ஒன்று வரும், லெஃப்ட் சைடில் நம்பர் வரும். ஓகேங்களா. இப்போ கோடிங் முடிஞ்சிங்க. இப்போ HTML /HTML முடிஞ்சு, ஹெட்டுக்கு ஹெட்டு போட்டாச்சு, டைட்டிலுக்கு டைட்டில் முடிஞ்சு, பாடி உள்ள முன்னாடி எழுதியிருக்கோம். பாராகிராஃபுங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ண போகிறோம். எப்படி ரன் பண்ணுறது, ஃபைலில் போய் சேவ் கொடுத்துங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்தோன்னே நான் எதில் ஓப்பன் பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். C:\, HTML ப்ரோக்ராம்னு ஒரு ஃபோல்டரை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் கிளிக் பண்ணிங்க. பண்ணிவிட்டு அதில் போய் என்ன செய்யும், இப்போ HTML பாராகிராஃப்னே கொடுத்துங்க.
paragraph கொடுத்துட்டு டாட் என்ன கொடுத்துருந்தேன் HTM அதான் மெயின் HTMனு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட வேண்டியது ஓகேங்களா சேவ் பண்ணியாச்சு சேவ் பண்ணி முடிச்ச உடனே அந்த டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக காட்டுது இதெல்லாம் வந்து டேக் இந்த ப்ளூ கலரில் உள்ளது எல்லாமே டேக்கு நம்ம எழுதுறதுக்கு மட்டும்தான் என்னது இது அதாவது டெக்ஸ்ட் பாக்கி எல்லாமே டேக்ஸ் இப்போ நம்ம வந்து பாராகிராஃபுங்க டேக்கை யூஸ் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கூகுள் குரோமில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னா இந்த இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி என்ன இருக்குன்னா வியூவில் போய் இந்த வியூவை கிளிக் பண்ணுங்கள் வியூவை கிளிக் பண்ணிங்கன்னாவே இந்த வருது பாருங்கள் வியூ கரண்ட் ஃபைல் இன் அதாவது இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் நோட்பேடு ++லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் நோட்பேடில் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நோட்பேடு ++ன்னு டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன இருக்குது வியூ கரண்ட் ஃபைல் இன் இப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபயர்பாக்ஸ் நான் வச்சுருக்கேன் அதுலேருந்து நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம் குரோம் இருக்குது கூகுள் குரோம் இருக்குது அதில் ரன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து குரோமை வச்சுக்கோம் குரோமை கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த குரோமில் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா அந்த ப்ரோக்ராம் வந்து நோட்பேடு ++ல் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் பண்ணியிருக்கேன் .html மெயின் எக்ஸ்டென்ஷன் வந்து .html எக்ஸ்டென்ஷன் ஃபைல் முன்னாடி கொடுத்துட வேண்டியது டாட்டுக்கு அந்தான உள்ளது எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது நேராக போய் இந்த வருது பாருங்கள் இந்த வந்துருச்சு பாருங்கள் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு HTML கிளாஸ்னு வந்து ஒரு பேராகிராஃப் இது அடுத்த பேராகிராஃபு வெல்கம் டு மை ஆல் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு இது அழகாக வந்துருச்சு எதில் வந்துருச்சு உங்களுடைய அது குரோமில் வந்துருச்சு அதாவது என்னது இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லையோ இல்லை கூகுள் குரோம்லையோ இல்லை வந்து ஃபயர்பாக்ஸ்லேயோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இன்டர்நெட்டில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இன்டர்நெட்டை வந்து ஆஃப்லைனில் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இப்போ என்ன பார்த்துச்சு பியை பற்றி பார்த்துச்சு அதாவது பின்னா பாராகிராஃப் பிங்கிறது பாராகிராஃப் ஓகே அடுத்ததுலேயே இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது என்ன ஆப்ஷன்னா பிரேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன இப்போ பாருங்களேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு HTML கிளாஸ் இருக்குல்ல இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துட்றேன் BRனு கொடுத்துட்டேன் BRனா பிரேக் இப்போ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் பி பார்த்துருக்கேன் பின்னா பாராகிராஃபு BRனா பிரேக் BRனு கொடுத்துட்டு அதாவது என்ன ஒரு சென்டென்ஸ்லேயே ஒரு பாதியில் வச்சு BRனு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள் ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்றீங்க சேவ் கொடுத்துட்டு வியூவில் போய் என்ன செய்கிறீங்க வியூ கரண்ட் ஃபைல் இன் குரோம்னு கொடுத்துருங்க இப்போ என்ன டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள் அதாவது இன்னும் கரெக்டாக தான் வருது என்ன அதை உடச்சி காட்டுது அவ்வளோதான் என்ன செய்யுது உடச்சி காட்டுது எப்படி உடச்சி காட்டுதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது இந்த மாதிரி காட்டுச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு BR ஒன்று கொடுத்துட்டேன் இந்த இருக்கு பாருங்கள் அப்போ என்ன செய்யுதுன்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே என்ன கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் அதாவது திஸ் இஸ் மை அப்படி கொடுத்துட்டு ஒரு லைனில் வரணுன்னு இந்த BRஐ உடச்சி அடுத்த லைனில் வரணும்னு கொடுத்துருக்கேன் அதுதான் கொடுத்துருக்கேன் அதுதான் இங்கே காட்டுது அப்போ திஸ் இஸ் மைங்கிறது ஃபஸ்ட் லைனை வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் ஒன்று விட்டுட்டு அடுத்த லைனில் ஃபஸ்ட்டு HTML கிளாஸு வரணும் இது அடுத்த பாராகிராஃபு புரியுதுங்களா இப்போ பிங்கிறது பாராகிராஃபு எதாவது இடையில போட்டிங்க பிக்கு வந்து உங்களுக்கு க்ளோசிங் தேவை கிடையாது BR மட்டும் போட்டால் போதும் BRக்கு வந்து /BRனு போட வேண்டிய தேவை கிடையாது அதுக்கு எண்டு டேக்கு கிடையாது ஒன்லி ஓப்பனிங் டேக் மட்டும்தான் எண்டு டேக்கு கிடையாது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும் பின்னு என்னன்னு தெரியும் பாராகிராஃபு BRன்னு பிரேக் பண்ணுறது ஓகேங்களா சரிங்க இப்போ இது முடிஞ்சிங்க இப்போ அடுத்தது இதில் பாராகிராஃப் என்னென்னு பார்த்துட்டிங்க அடுத்தது இதில் இன்னொரு கமெண்ட் ஒன்று இருக்குது என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ப்ரீவ்னு ஒரு கமெண்ட் இருக்குங்க ப்ரீவ் கமெண்ட்னா என்னென்னா நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் இந்த டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க சம்திங் டைப் பண்ணியிருக்கேன் 2 லைன் விட்டுட்டேன் சம்திங் டைப் பண்ணியிருக்கேன் 2 லைன் விட்டுட்டேன் சம்திங் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் /PRE இப்படி கொடுத்துட்டேன் இப்போனா என்ன அர்த்தம்னா நீங்கள் இங்கே இந்த அதாவது இந்த நோட்பேடு ++ல் எந்த மெத்தடில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெத்தடில் அப்படியே வரும் இங்கே பாருங்கள் ஒரு லைன் அடித்தேன் அடிச்சுட்டு 2 ஃபேஸ் விட்டு அடுத்த லைன் அடிச்சிருக்கேன் அதே மாதிரி அடுத்த லைன் அடிச்சிருக்கேன் அப்போ இந்த மாதிரி இங்கே என்ன ப்ரீவில் எப்படி தெரியுதோ அந்த ப்ரீவ் அப்படியே காட்டும் உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறது இந்த ப்ரீவினுடைய இது எக்ஸாம் இப்போ போய் ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு நேராக வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைலின்னு சொல்லி ரோமில் கொடுக்குறேன் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா திஸ் இஸ் இது வந்து உங்களுக்கு தெரியும் இது ஆல்ரெடி எடுத்தாச்சு இது பாருங்கள் இங்கே எப்படி இது வந்து லெட்டர்ஸே மாறுது பாருங்கள் இங்கே என்னென்னா கொரியர்னு ஏதோ கொரியர்னு ஒரு ஃபாண்ட் நினைக்கிறேன் இந்த ஒரு நிமிஷம்
மறதியாக இருக்குது எனக்கு. ஆமாம், COURIER கொரியருங்கிற வந்து ஃபாண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் அங்கே எப்படி வந்து ஃபேஸ் கொடுத்துருக்கோமோ அதே மெத்தடில் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். இங்கே ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸ் அப்படியே எடுத்துக்கும். இது வந்து ப்ரீவ்னா நீங்கள் என்ன மாதிரி டைப் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடு அப்படியே வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்துருக்கோம், இதில் பாராகிராஃப் பார்த்துருக்கோம், BR பிரேக் பார்த்துருக்கோம், அடுத்து ப்ரீவ் பார்த்துருக்கோம். இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 3 விதமான டேக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 டேக்கையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.